சர்வாதிகாரி, டிக்டேட்டர், கொடுங்கோலன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல மைண்டுக்கு வர ஆளு ஹிட்லரா இருப்பாரு, இல்ல முசோலினியா இருப்பாரு. ஆனா எடுத்த உடனே நான் போல் பாட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஹிட்லர் முசோலினியில கம்பேர் பண்ணும்போது போல் பாட் அவங்களோட ஒஸ்டா இருந்திருக்காரு. இப்ப பாக்குறீங்களா ஒரு மனுஷன் இந்த போட்டோல, இந்த மனுஷன் தான் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை கொலை பண்ண ஒரு ஆளு கம்போடியால. இவர் கடைசி காலத்துல இவர் பண்ண எந்த தப்புக்குமே தண்டனை கிடைக்கல. இவர் பண்ண எதுக்குமே ஒரு நியாயம் இந்த மக்களுக்கு கிடைக்கல. இவர் அத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காரு. தான் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சு இதனோட சாவுக்காக வயசான காலத்துல காத்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் மாதிரி தானே தோணுது. இந்த மனுஷன் 20 லட்சம் பேரை, குழந்தைங்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ, அவங்க ஜஸ்ட் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அத்தனை பேரை கொலை பண்ண ஒரு மனுஷன் தான் இந்த போல் பாட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆளு. கம்போடியாவோட மக்கள் இந்த மாதிரி ஒரு ஆள் திருப்பி ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கம்போடியால ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா 20,000 மண்ட ஓடுகள் இருக்கும். அதை எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த இடத்த ஆட்சி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஆள் திருப்பி கம்போடியால ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இத்தனை பேரை கொண்ட ஒரு மனுஷன் போல் பாட் அப்படின்னு சொல்லப்படுற என்ன நடந்துச்சு கம்போடியால அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். போல் பாட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனுஷன் மே 19, 1925 பிறக்கிறாரு கம்போடியால. கம்போடியா அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு கீழே இருந்துகிட்டு இருந்தது. எப்படி பிரிட்டிஷ் கலோனி இருந்துச்சோ, இந்தியா மாதிரியான பெரிய பெரிய இடங்களை எப்படி அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி பிரான்ஸும் நிறைய இடத்த கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு இடம் தான் கம்போடியா. கம்போடியா 1850s காலகட்டத்திலேயே பிரான்ஸ் கையில தான் இருந்தது. பல காலகட்டத்துக்கு அவங்க தான் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல போல் பாட் ஒரு பெரிய பிரான்ஸோட அதிகாரியா இருப்பார்ல, கம்போடியால பிரான்ஸ் கவர்மெண்ட் ஆதரிக்கிற ஒரு ஆளா இருப்பார்ல, அவங்க வீட்டுல பிறக்கிற ஒரு ஆள் தான். காசு பணம் அதிகமா இருக்கு. இவர் பிரான்ஸுக்கு படிக்க அனுப்புறாங்க. கம்போடியால அதிகமா யாருமே படிக்க மாட்டாங்க, யாருக்குமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. பிரான்ஸ்ல பெரிய பெரிய அதிகாரிகள் படிக்கிற பசங்களோட ஸ்கூல்லயே இவருக்கு சீட்டு கிடைக்குது. அங்கேயே போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் படிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்துல தான் பிரான்ஸ்ல அதிகமா கம்யூனிசம் அப்படின்றது வளர ஆரம்பிக்குது. கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்ற ஆட்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த சோவியத் யூனியன் வழியா அதிகமா பிரான்ஸ்லயும் இருக்கு. பிரான்ஸ்ல இருக்க மக்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிசம்ல ஈடுபாடு வருது. அது மாதிரி போல் பாட்டுக்கும் கம்யூனிசம் மேல ஈடுபாடு வருது. இந்த காலகட்டங்கள் போயிட்டு இருக்கும் போது தான் 1945 காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 2 முடியுது. வேர்ல்டு வார் 2ல பிரான்ஸ் ரொம்ப இறந்திருந்தாங்க. ஹிட்லர் அப்படியே பிரான்ஸே பிடிச்சிட்டாரு. கிடைச்சா வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரான்ஸுக்கு விடுதலையும் கிடைச்சது. ஆனா பிரான்ஸ் பொருளாதாரமா ரொம்ப அடிபட்டு இருந்தாங்க. அன்னைக்கான காலகட்டத்தில் எப்படி பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இந்தியாவை பார்த்துக்க முடியலையோ, அதே மாதிரி பிரான்ஸாலையுமே கம்போடியாவை பார்த்துக்க முடியல. கம்போடியாவோட கிங் ஒருத்தர் இருந்தாரு, நூர்டம் சியோனாக்னு சொல்லி படுற ஒருத்தர். அவர்கிட்ட கம்போடியாவை கொடுத்துட்டு பிரான்ஸ் கிளம்பிட்டாங்க. இப்ப ராஜாவோட கண்ட்ரோல்ல கம்போடியான்றது வந்துருச்சு. ஸோ பல நாட்கள் இந்த ராஜாவோட ஆட்சியிலேயே போயிட்டு இருக்கு. இன்னைக்கான காலகட்டத்தில் தான் பிரான்ஸ்ல இருந்த போல் பாட் கம்போடியாவுக்கு வந்துடுறாரு. இங்க அவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் கமர் ரோஜ்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டி, இங்க நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருந்தது கம்போடியால. அதுல ஒரு இதுதான் கமர் ரோஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இது. இதை போல் பாட் நடத்திக்கிட்டு இருந்தாரு. மக்களுக்கு முன்னாடி போயிட்டு இந்த கம்யூனிஸ்ட் கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. காலங்கள் போயிட்டே இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு டைம்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. கம்யூனிசமா கேபிட்டலிசமா அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அமெரிக்காவுக்கு அதிகமான கண்ட்ரி கம்யூனிசம்குள்ள போக கூடாதுன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனாலதான் வியட்நாம்ல எல்லாம் போய் போர் பண்ணாங்க. ஸோ வியட்நாம்ல ஒரு 2 பக்கமா பிரிஞ்சு நார்த் வியட்நாமுக்கும் சவுத் வியட்நாமுக்கும் போர் நடந்துச்சு. சிவில் வார் வியட்நாம்ல நடந்துச்சு. அதுல ஒரு சைடை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சைடை சைனாவும் சோவியத் யூனியனும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 2 பேருக்குள்ள நிறைய போர்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்க எந்த கண்ட்ரியுமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா மாறிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதே பக்கத்துல இருக்க நேபர் கண்ட்ரி தான், தாய்லாந்துக்கு பக்கத்துல இருக்க கண்ட்ரி தான் கம்போடியா. ஸோ கம்போடியாலையும் ஒரு பெரிய இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கம்போடியாவோட ராஜா என்ன பண்ணாருன்னா, யாரெல்லாம் கம்யூனிஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒடுக்கணும்னு சொல்லி அவரோட கமாண்டர் கிட்ட சொன்னாரு. லூன் நூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்மி அபிஷியல் இருந்தாரு. அவர்கிட்ட தான் இந்த ராஜா இந்த இதை கொடுக்குறாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிகமான சார்புல உள்ளவர். லூன் நூலுக்கு அமெரிக்கா மேல ஒரு சார்பு இருக்கு. அதனால அமெரிக்காவோட கை கோத்துக்கிட்டு இவர் ராஜாவோட ஆட்சியை கலைச்சிட்டு அங்க அமெரிக்காவோட கை கோர்த்து இவர் ஒரு ஆட்சி அமைக்கிறாரு. சோ அவர் காலவாரி விட்டு இப்ப கம்போடியா லூனோட கையில வந்துருது. சோ இப்ப ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, சைனா கிட்டயும் சோவியத் யூனியன் ஹெல்ப் கேட்கிறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குல்ல,
கெமர் ரோஜ் இருக்குல்ல, அவங்க கூட வந்து நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த லூன் நூலோட ஆட்சியை கலைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது தராங்க. போர்ன்றது வெடிக்க ஆரம்பிக்குது. அமெரிக்கா வந்து லூன் நூலை வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோவியட் யூனியன் சைனா வந்து இந்த கெமர் ரோஜ் அப்புறமா ராஜாவோட ஆட்களை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதிகமான சப்ளை வந்து அதிகமான வெப்பன்ஸ்லாம் வந்து கெமர் ரோஜ் கிடைக்குது. பெரிய ஒரு போர் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. பட் கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா கெமர் ரோஜ் வந்து அந்த போர்ல ஜெயிச்சிடுறாங்க. இப்ப ராஜாவோட கைக்கு வந்து நாடு கம்போடியா வந்து போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவோட ஆட்சியை கலைச்சிட்டு கெமர் ரோஜ் வந்து ஆட்சிக்கு வராங்க. ஸோ மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. இத்தனை நாள் வந்து நம்ம வந்து பிரெஞ்சு கலோனிக்குள்ள இருந்தோம், பிரெஞ்சு வந்து நம்மள ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் போர் வெடிச்சது, அத்தனை பேர் மேல வந்து நம்ம மேல வந்து குண்டு போட்டு போனாங்க. அமெரிக்கா போர் டைம்ல இந்த பார்டர் சைட்லாம் இருக்கும்ல, கம்போடியாவோட பார்டர் சைட்ல குண்டை வந்து போட்டு போயிடுவாங்க, அத்தனை பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால வந்து உயிருக்கு பயந்துகிட்டு இருந்த மக்களுக்கு நமக்கு இப்போ விடுதலை கிடைச்சிருக்கு, நம்ம வந்து ஒரு சுதந்திரமான நாடா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி கெமர் ரோஜ் எல்லாருமே வரவேற்றாங்க. கெமர் ரோஜ் வந்த உடனே என்ன சொன்னார்னா டெமோக்ராட்டிக் கம்போச்சியா அப்படின்னு சொன்னார் அந்த நாட்டை. அதாவது டெமோக்ரஸியான கம்போடியாவை தான் அவங்க அப்படி சொன்னாங்க. எல்லாருமே டெமோக்ரஸியா அதுக்கப்புறம் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. மக்களுக்கு கெமர் ரோஜ் வந்து பிடிச்சி போச்சு, எல்லாருமே வந்து வரவேற்றாங்க. பட் அன்னைக்கு அந்த மக்களுக்கு தெரியல, எல்லாத்தோட ஒர்ஸ்ட்டு இந்த கெமர் ரோஜ் போல்பாட் தான் அப்படின்றது. ஆட்சிக்கு வந்தோடனே போல்பாட் என்ன சொன்னார்னா கெமோடியா வந்து இதுக்கப்புறமா இயர் 0 அப்படின்றத அறிவிச்சாரு. இயர் 0வா அப்படின்னா என்னன்னா இயர் 0 அப்படின்றது கெமர் ரோஜ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த நாளுக்கு அப்புறமா வந்து இருக்கிற எல்லாத்தையும் தான் கணக்கு எடுக்கப்படணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த இயர் இருக்குல்ல, எந்த ஹிஸ்டரியுமே வந்து எல்லாருக்குமே மறந்து போகணும், அது யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னையிலிருந்து தான் இந்த உலகமே ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னையிலிருந்து அந்த வருஷமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ரூல் வந்து கொண்டு வந்தாரு. இது ஒரு முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல வாழ்க்கை, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன இருந்ததுன்றத அப்படியே மறந்துடணும். ஏன்னா இயர் 0 அப்படின்றது இன்னைக்கான நாள்ல தான் கெமோடியால வருஷமே உலகமே உருவான மாதிரி. ஸோ இன்னையிலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடணும். இதுக்கு முன்னாடி உங்களோட வீடு, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட எதுவுமே உங்களோடது கிடையாது. இது போட்டதில் என்ன ஆகும் அப்படின்னா டாக்டர்ஸ் கிடையாது, அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலுமே நீங்கள் படித்ததுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. எல்லாமே இயர் 0லேருந்து தான் ஆரம்பிக்க போது, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா மக்களுமே ஒன்று, எல்லா மக்களும் ஒரே வேலையை தான் பார்க்கணும், இதில் உயர்ந்தவங்க கிடையாது தாழ்ந்தவங்க கிடையாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கம்யூனிசம் இருக்கும்ல. கம்யூனிசம்ன்றது எல்லாருமே சமன்னு சொல்றது. பட் ஏதாவது ஒரு விஷயம் எந்த ஐடியாலஜியா இருக்கட்டும் அது எக்ஸ்ட்ரீமிசம்க்கு போச்சுன்னா அது டெரரிசமா வரும். பெஹல்காம்ல நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எவனோட ஐடியாலஜி எக்ஸ்ட்ரீமா போனாலுமே அது பிரச்சனை தான். அதுதான் போல்பாட்டோட ஆட்சியில் கெமர் ரோஜ்ன்ற அந்த ஆட்சிக்கு கீழே கம்போடியாவில் நடந்ததுன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு சர்ஜரி நடந்துகிட்டு இருந்ததான். இயர் 0 அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அன்னைக்கு ஒரு சர்ஜரி நடந்துகிட்டு இருந்ததான். கண்ணு வந்து ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி நிப்பாட்டப்பட்டுச்சான். அவங்களுக்கு கடைசி காலத்துல கண்ணு தெரியாம போச்சான். ஸோ டாக்டர்ஸ், போலீஸ் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ, லாயர் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா படிச்சவங்களாம் கேள்வி கேட்பான், படிச்சவங்களாம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டாங்களாம். படிச்ச எல்லாரையும் கொலை பண்ணாங்களாம். கண்ணாடி போட்டவன் படிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது ஒரு பேச்சுக்கு தான். ஆனால் உண்மையில கண்ணாடி போட்டிருந்தவங்களாம் படித்தவன் அப்படின்னு சொன்னாங்களாம். கண்ணாடி அப்படின்றது வந்து இந்த மாதிரி அமெரிக்காலேருந்து வந்தது, இது நம்மளோட கல்ச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி கண்ணாடி போடக்கூடாதுன்னாங்களாம். சிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கக்கூடாது, எல்லாருமே கிராமத்துக்கு போகணும். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குது நாளைக்கு உங்களோடது கிடையாது அப்படின்னு சொன்ன அப்படி இருக்கும். நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க வீடு உங்களது கிடையாது, உங்கள் வீட்டை போட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வெளில அனுப்பிடுவாங்கன்னா எப்படி இருக்கும். அதுதான் இன்னைக்கு கம்போடியாவில் இருந்த மக்களுக்கு நடந்துச்சு. நிறைய பேருக்கு ரோட்லேயே பிரசவம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அத்தனை பேர் இறந்து போனாங்க இந்த எதிராலேயே. எல்லாருமே கன் பாயிண்ட்ல அத்தனை பேர் வந்து வில்லேஜுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறமா நீங்க போட்டிருக்க எந்த ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இல்லை ஒரு கருப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸு, பெரிய ஒரு பூட்ஸ் மாதிரி கொடுத்து எல்லாருமே ஃபார்மிங் அனுப்புறது. எல்லாருமே விவசாயம் தான் பார்க்கணும். கம்போடியாவில் யாருமே எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, விவசாயம் தான் பார்க்கணும். எல்லாருமே ஒரே வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் காலைல எழுந்திக்கணும், இப்போ விவசாயம் பண்ணணும், அவங்களுக்கான சாப்பாடு கிடைக்கும், அந்த சாப்பாடை சாப்பிட்டு காலத்தை ஓட்டணும். யாராச்சும் தப்பாக எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க, இல்லை மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க. யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னு இந்த கமர் ரோஜுக்கு தெரியுதுன்னா அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயில் 21 அப்படின்னு ஒன்று இருந்துச்சான். அந்த இடத்துல அத்தனை பேரை கொண்டு போயிட்டு கொத்தா கொலை பண்ணாங்க. எப்படி நார்ஜியோட கான்சென்ட்ரேஷன் கேம்ப் இருக்கோ அது மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சி ஒரு ஆளாக கூட்டு போயிட்டு கொலை பண்ணுவாங்களாம். ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்குங்க. இந்த வீடியோ அதில் அவங்க வந்து ஒரு டெஸ்டிமோனி சொல்லியிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்தது. அவங்க அந்த டைமில் இந்த கமர் ரோஜ் ரூலில் தான் அவங்க இருந்தாங்க. 1975 அது ஆரம்பிக்குது. அதில் அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குல்ல, அது அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களை வந்து உண்மையில ஒரு மாதிரி தூங்க விடாத மாதிரி ஆகிடும். ஏன்னா அதை அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே கொலை பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்க முடியாதுன்னு தோணுதோ அவங்களெல்லாம் கொலை பண்ணுறது. குழந்தைங்களால எதுவுமே பண்ண முடியாது.
அவங்க தேவையில்லாதவங்க. ஸோ அவங்களையும் கொலை பண்ணிடுறது. குழந்தைங்களை இப்படி பிடிச்சி தலைக்கீழே பிடிச்சி மரத்தில் அடித்து கொலை பண்ணுவாங்களாம். மரத்தில் அப்படியே குழந்தைய பிடிச்சி அடித்து அந்த அப்படியே அழுதுகிட்டே அந்த குழந்தை சாகுமா, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்களாம். ஏதாவது ஒரு குழந்தை வந்து அந்த ஃபார்மிங் லேண்ட்ல ஏதாவது விளையிற ஏதாவது எடுத்து சாப்பிடுச்சுன்னா அந்த குழந்தைய மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்களாம். எந்த ஒரு பரிதாபமும் பார்க்காம அப்படி போட்டு அடிக்கிறது, அத்தனை குழந்தைங்களை கொத்து கொத்தா கொலை பண்றது. ஏன்னா அந்த குழந்தைங்கலாம் வேலை பார்க்க முடியாதுல்ல, அந்த குழந்தைங்க நமக்கு தேவைப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி. அப்படி எங்கேயாவது யாராச்சும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்கன்னா அவங்களையும் சுட்டு கொண்டுறது. யாராச்சும் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களையும் கொண்டுறது. ஸோ 4 வருஷம் போது அன்றைக்கான காலகட்டத்தில் நிறைய பேர் மக்கள் வந்து எனக்கு பிடிக்கல, எப்படியாவது வந்து நான் மீளணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஆர்மியில் இருப்பாங்கல்ல, போல்பாட்டோட ஆர்மியில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இது பிடிக்காம இருந்துச்சு. ஒரு சில ஆட்கள் அப்படியே தனியாக பிரிஞ்சு போய் அவங்களே இடத்த பிடிச்சிக்கிட்டு போல்பாட்டோட ஆட்சி கலைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அந்த ஆர்மியில் இருக்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வியட்நாமோட போய் கை கோத்துக்கிட்டு வியட்நாமோட சேர்ந்து கம்போடியாவோட போர் பண்ணாங்க. கம்போடியாவோட போர் பண்ணி வியட்நாம் உள்ள வந்து மொத்த கம்போடியாவையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்தாங்க. இந்த போல்பாட்டோட ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கடைசியா ஒரு இடத்துல கம்போடியால மட்டும் போல்பாட் இருந்தாரு. அந்த இடத்தையுமே போய் பிடிச்சி போல்பாட்டை கடைசியா ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சாங்க. அந்த இடத்த விட்டு அவர் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அவர் அந்த ஹவுஸ் அரெஸ்ட்லேயே தான் இருந்தாரு. அவருக்கு கடைசியா எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல. இதுக்கு அவர் அப்படியே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல போட்டு அந்த மாதிரி தண்டனையை கொடுத்து அவர் 1998 வந்து இறந்து போயிட்டாரு வயசான காலகட்டத்தில். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு டிக்டேட்டர், பெரிய ஒரு சர்வாதிகாரி, பெரிய ஒரு கொடுங்கோலன் 20 லட்சம் பேரை கொன்னு எந்த ஒரு தண்டனையுமே வாங்காம கம்போடியால 1998 இறந்து போயிட்டாரு. அந்த மக்கள்லாம் அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து ஒரு நாட்டு நம்மளை வந்து இன்வைட் பண்ணுதுன்ற ஒரு இதெல்லாம் இல்லை, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் நம்மளை வந்து பிடிக்க போறான்றதெல்லாம் இல்லை, இவங்கிட்ட இருந்து ஒரு தீர்வு கிடைச்சா போதுன்னு சொல்லி எப்படி கெமரோஜ் வந்து ஆட்சிக்கு வரும்போது மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வியட்நாமில் இருந்த படைகள் உள்ளே வரும்போது மக்கள் அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஏன்னா இத்தனை மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு இதில் நான் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. காலங்கள் போக போக அதிகமான பேர் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பற்றி படிப்பாங்கல்ல. ஸோ இந்த கெமரோஜ் பீரியட்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிகமான ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு இடம் இருக்குது, அதாவது ஸ்கூலாக இருந்த ஒரு இடத்த பிரிசனாக மாற்றி வச்சுருந்தாங்க. எந்த ஸ்கூலுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல கெமரோஜோட ஆட்சியில். ஸோ ஸ்கூலை வந்து பிரிசனாக மாற்றி வச்சுருந்தாங்க. அந்த பிரிசனை சுற்றி இருக்க இடங்கள்ல நிறைய இடத்த தோண்டும் போது என்ன கிடச்சிதுன்னா மண்டை ஓடுகள், அவ்வளோ எலும்புகள் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல மட்டுமே 20,000 எலும்புகள் கிடச்சி தான் ஒரே இடத்துல எல்லாரையும் போட்டு புதைச்சி வச்சுருந்தாங்களாம். அது இன்னமும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் தேடலாம் அப்படின்ற மாதிரி. அத்தனை மண்டை ஓடுகள், அத்தனை எலும்புகள் எடுத்துகிட்டு வந்து கம்போடியாவில் ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது, அந்த இடத்துல இந்த எல்லா மண்டை ஓடுகள்லையும் ஒரு கிளாஸில் போட்டு வச்சுருக்காங்களாம். எல்லாரும் போனால் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா இத்தனை பேர் இப்படி ஒரு சர்வாதிகாரி கொலை பண்ணியிருக்கான், இது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது, இதை வந்து எல்லா மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக இப்படி கம்போடியாவில் ஒரு கொடூரமான ஒரு செயல் நடந்துச்சுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான போல்பாட்டுன்னு சொல்லப்படுற ஒரு ஆளுக்கு கீழே நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் கம்போடியாவை அப்படி பாதிச்சுது. ஸோ கம்யூனிசம் நல்ல கருத்தான்னு கேட்டிங்கன்னா அது நல்ல கருத்து இருக்குது, நிறைய விஷயங்களும் முரண்பாடும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லுவேன் நான். பட் எந்த ஒரு ஐடியாலஜியுமே கம்யூனிசம் கிடையாது, எந்த ஒரு ஐடியாலஜியுமே இருந்தாலுமே அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது பிரச்சனை தான். அது நமக்கு இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை தான். எந்த ஒரு ஐடியாலஜியும் எக்ஸ்ட்ரீமாக போனால் பிரச்சனை. அது எந்த ஐடியாலஜி வேணாலும் இருக்கட்டும். நல்லது பண்ணுறோன்னு ஒருத்தர் நினைப்பான். ஸோ கம்யூனிசம்னா நல்லது பண்ணணும், மக்கள் என்ன சமம் நினைக்குது. பட் இந்த மாதிரியான கொடூரமானது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது நடக்குது. ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விழுந்து பார்க்குறேன். பாய் ட்ரூப்ஸ். வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.